டிஷர்ட் போடுறியா போடு, நைட்டு சுதந்திரமா போறியா போ, அது உன்னுடைய சுதந்திரம், அது ஃபெமினிசம். ஆனா ஆண்கள் மாதிரி நான் இருக்கேன்னா என்னை ஆண்கள் மாதிரி நீ இதுவே இந்த காலத்து கண்ணகியா இருந்தாங்க அப்படின்னு கேட்டா செருப்பாலேயே அடிச்சு ஒரு கணவன் ஒரு துணையாக வேணுமே தவிர்த்து அந்த கணவன் இருந்தாதான் தான் வாழ முடியும் அப்படின்ற நிலைமை இப்பத்த பெண்களுக்கு. மென்மையா பாக்குற எவ்வளவோ பெண்கள் நீங்க வந்துட்டு வெளியே அப்படியே மென்மையாதான் தெரிவாங்க, வீட்டுக்குள்ள போங்க புருஷனுக்கு தான் தெரியும். இந்த 1000 ரூபாய் சலுகைக்கு ஒவ்வொரு மாசம் கிடைக்கணும்னு ஒரு கணவனை இழந்த ஒரு பெண் விஏஓ ஆரோக்கியதாஸ் அந்த கேஸ் என்னோட வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம சிறுமி 9 வயது சிறுமிங்க 5ஆம் கிளாஸ் படிக்குதா. இத பத்தி நம்ம இப்ப பேசுறோமே, எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு சம்பவம் ஞாபகப்படுத்துற 2018 திருமுல்லை வாயில்ல ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட சோஷியல் ரிஃபார்மர் டாக்டர் ஷீபா லூதஸ் அவர்கள் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். பொதுவா நீங்க வந்து ஃபெமினிசம் அப்படின்னா உங்க பார்வையில என்ன மேம்? ஃபெமினிசம்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது ஃபர்ஸ்ட் ஃபெமினிசம்னா நான் என்ன நினைக்கிறேன்றதை நம்ம 2ஆம் பக்கமா வச்சுக்கலாம். ஓகே. சமுதாயம் என்ன நினைக்குது அப்படின்றத நம்ம முதல்ல பேசலாம்னு நினைக்கிறது காரணம் என்னன்னா, ஃபெமினிசம்ன்ற டெஃபினிஷனே தப்பா பல பேர் வந்துட்டு சொல்லிட்டு சுத்திட்டு இருக்காங்க. அதனால நம்ம முக்கியமா அதை பத்தி பேச வேண்டிய நிபந்தனையில இருக்கும். அதுக்கப்புறம் என்னுடைய கருத்துக்கு வரலாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து வரும். இப்போ நீங்க கவனிச்சிருக்கீங்களா, சில பெண்களே ஐயோ நான் ஃபெமினிஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெமினிஸ்ட்னு சொல்றதுக்கே யோசிப்பாங்க. அது காரணம் என்னன்னா, ஃபெமினிஸ்டான ஆக்சுவல் டெஃபினிஷன் நிறைய பேருக்கு தெரியலங்க. ஃபெமினிசம் அப்படின்னா ஆண் ஆதிக்கவாதின்னு நம்ம எப்படி நம்ம வந்துட்டு ஆண்களை சொல்றோமோ அந்த மாதிரி பெண் ஆதிக்கவாதி அப்படின்ற ஒரு இம்ப்ரெஷனை கொண்டு வராங்க. ஃபெமினிசம்ன்றது அது கிடையாது. ஆண்கள் நினைச்சா கூட ஃபெமினிஸ்டா இருக்க முடியும். ஃபெமினிசம்னா என்னன்னா, ஆணும் பெண்ணும் சமமாக இந்த சமுதாயத்தில், நல்லா பார்த்துக்கோங்க, சமமாக இந்த சமுதாயத்தில் தனக்கான உரிமைக்காக போராடி தன்னுடைய திறமைகளை நிலைநாட்டி தன்னுடைய வாழ்க்கையை சரி பங்காக வாழ வேண்டியது தான் ஃபெமினிசம். ஆனால் இப்போ என்ன மாதிரி ஆயிட்டு இருக்குன்னா, அந்த பொண்ணு ஃபெமினிசமு திமிரு பிடிச்ச பொண்ணு, ரொம்ப வந்துட்டு பெண் டாமினன்ட்டு, பெண்கள் விஷயத்தில் ரொம்ப டாமினன்ட்டு, இதில் ஏன் தப்பான ஒரு டெஃபினேஷனை சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம இதை தெளிவு பண்ணிடலாம். ஃபெமினிசம்னா இதுதான். சிலர் வந்துட்டு என்னன்னா, நான் பசங்களுக்கு ஈக்குவலாக நான் நடந்துப்பேன், நான் வந்துட்டு ஹேரை கட் பண்ணிட்டு இருப்பேன், நான் நைட்லாம் நான் வந்துட்டு மூவ் பண்ணுவேன், பசங்க அளவுக்குலாம் மூவ் பண்ணுவேன், நான் வந்துட்டு ஃபெமினிசம், நான் பெண்ணியவாதி, ஆண்கள் இது பண்ணுறதெல்லாம் வந்துட்டு நான் பண்ணுவேன். அதெல்லாம் கிடையாதுங்க. ஆண்கள் பண்ணுறதை நீ ஏமா பண்ணுற, உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, உனக்கு முழு சுதந்திரம் வேணும்ன்றது தான் ஃபெமினிசம். புரிஞ்சுக்கோங்க. டிஷர்ட் போடுறியா போடு, நைட்டு சுதந்திரமா போறியா போ, அது உன்னுடைய சுதந்திரம், அது ஃபெமினிசம். ஆனா ஆண்கள் மாதிரி நான் இருக்கேன்னா என்னை ஆண்கள் மாதிரி நீ இருந்தா அப்புறம் எதுக்குமா பெண்ணு? ஆண்களுக்கான இயற்கை சுபாவங்கள் மாற்ற முடியாதுங்க. இப்போ இதுதான் என் கருத்தும் கூட. ஆண்களுக்கான சுபாவம் இயற்கையில உள்ளதை ஏதாவது மாற்ற முடியுமா? இதுவே பெண்களுக்கு என்னங்க ஒரு படைப்பு, மென்மையா இருப்பாங்க, தாய்மை பண்பு ரொம்ப முக்கியம். அதே சமயத்துல வீரத்திலும் நம்ம பாரதியின் கவிதைகள் போல வீரத்திலும் வந்துட்டு நிற்கக்கூடிய பெண்கள், அதுலயும் நம்ம தமிழ் பெண்கள் வீரத்துல ரொம்ப ரொம்ப சிறந்தவங்க. அதுக்கு பல எடுத்துக்காட்டுகள் இருக்கு. அதுதான் உண்மையான ஃபெமினிசம். நான் உன்ன மாதிரி நான் இருப்பேன், நீ என்ன மாதிரி இருப்பேன்னா அது கிடையாது. நிறைய ஆண்கள்கிட்ட பெண்மை குணம் இருக்கு. அதனால என்ன அவங்க வந்துட்டு இவங்களா பெண்களா? புரியுதுங்களா? பெண்மைன்றது அந்த ஒரு இறக்க குணம். அந்த இறக்க குணம் இயற்கையிலேயே ஆண்களை விட பெண்களுக்கு அதிகம். அத நம்ம ரியாலிட்டி புரிஞ்சுக்கணும். டவுட்னா, பெண்கள் ஏன் மென்மையாவே இருக்கணும்? அவங்கள ஏன் நம்ம வந்து பூ கூடவே ஒப்பிடணும்? நம்ம வந்து அப்படி சொல்லியே ஏன் அவங்கள அப்படி ஆக்கணும்? அவங்க வந்து முடி வெட்டணும்னு நினைச்சா வெட்டிக்கலாமே, அதுல என்ன இருக்கு? அவங்க மென்மையா இருக்கணும்ட்டு இல்ல. அவங்க மென்மையா இருக்கணும் அப்படின்றது நம்ம நினைக்கிறதோ இல்ல ஆண்கள் நினைக்கிறதோ இல்ல அவங்க நினைக்கிறதோ கிடையாதுங்க. அவங்க வீரத்திலையும் நிக்கலாம். ஏன் மென்மையான பொண்ணு வந்துட்டு இறங்கி வீரத்துல நிக்க முடியாதா? கண்ணகி எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவங்க, தன் கணவனுக்காக உலகத்தை அர்ப்பணித்தவங்க. நம்ம தவறான எடுத்துக்காட்டை நம்ம அந்த சைடு விடுங்க. அது உடனே வந்துட்டு அது அட்ராசிட்டி அது இதுன்ட்டு இல்ல. ஆனா டக்குன்னு அவங்க அந்த நியாயத்துக்காக நிக்கிறாங்கல்ல.
நியாயத்துக்காக போராடும் போது அவங்க வீரமுள்ள பெண்மணியா ஆறாங்க. அந்த ஆட்ராசிட்டியை நியாயப்படுத்தல, மதுரையை எரிச்சாங்கன்னு ஆட்ராசிட்டியை நியாயப்படுத்தல. இல்ல நான் அதை பத்தியே கேட்கல. இப்போ வந்து கோவலன் வந்து மாதவி கூட போனதே ஃபர்ஸ்ட் தப்பு தானே. இப்போ அதை அவங்க வந்து அனுசரிக்கிறாங்க இல்லையா, ஒரு மென்மையான பெண்ணா இருக்க போய் தான் அவங்க அனுசரிக்கிறாங்க. ஏன் அனுசரிக்கணும்? இதுவே இந்த காலத்து கண்ணகியா இருந்தாங்க அப்படின்னு கேட்டா செருப்பாலேயே அடிச்சு துரத்தி இருப்பாங்க. நல்லா புரிஞ்சுக்கணுங்க. அந்த காலத்து பெண்களுக்கும் இந்த காலத்து பெண்களுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. முதல் முறையில நம்ம யுனைடெட் நேஷன்ஸ்ல சர்வதேச மகளிர் தினம் எப்போ கொண்டாடினாங்க தெரியுங்களா? 1975. ஓகே. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெண்களுடைய நிலை என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? நம்ம தமிழ்நாட்டில் இல்லை, நம்ம இந்தியாவில் இல்லை, உலக அளவிலேயே பெண்கள்னா அடுப்படி. இப்போ பெண்கள் இவ்வளோ ஃபார்வர்டாக மூவ் பண்ணிட்டு வரோம்ல, இதில் எவ்வளவு வருஷத்து வளர்ச்சின்னு நினைக்கிறீங்க? ரொம்ப நூற்றாண்டு கணக்காக நம்ம வளர்ந்துட்டு வரோமா? ஒரு 50 வருடத்துக்கு முன்னாடி நம்மளுடைய ப்ரீவியஸான, அதாவது முந்தைய தலைமுறை பாருங்க, நம்மளுடைய தாய் எப்படி இருந்திருப்பாங்க, நம்ம பாட்டி எப்படி இருந்திருப்பாங்க. இப்போத்த தலைமுறையில் உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியுதா? வளர்ச்சி இப்போதான் நம்ம அடைஞ்சுக்கிட்டு வரோம். அது காரணம் என்னன்னா, பெண்கள் இப்போ நல்லா படிக்கிறாங்க, இண்டிபெண்ட்டாக நிற்கிறாங்க, அவங்க அவங்களுக்கான வருமானத்தை தேடிக்கிறாங்க. ஒரு கணவன் ஒரு துணையாக வேணுமே தவிர்த்து அந்த கணவன் இருந்தாதான் தான் வாழ முடியும் அப்படின்ற நிலைமை இப்பத்த பெண்களுக்கு இல்லை. அதனால அந்த காலத்து பெண்கள்ல நான் ஏன் கண்ணகியை நான் சொன்னேன்னா, கண்ணகி வந்துட்டு ஹஸ்பண்டுக்கு எந்த அளவுக்கு அனோனியமா இருந்தாங்கன்ற ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதே சமயத்துல வீரமான பெண்மணின்றது சொன்னேன். அதே கண்ணகி இப்பதான் மாடர்ன் ஏரால நம்ம பேசிட்டு இருந்தோம்னா, ஏமா உனக்கு அறிவில்லையா, இன்னொரு பொண்ணுகிட்ட போனவன செருப்பால் அடிச்சு துரத்துறதை விட்டு நீ போயிட்டு நியாயம் கேட்டுட்டு இருக்கிறியே அப்படின்றத நம்ம கேட்போம். இது ஒரு எக்ஸாம்பிள். அதனால பெண்கள் மென்மையா இருக்கணும்னு நீங்க நானும் நினைக்கிறது இல்லை. இயற்கையின் படிப்புங்க. ஒரு தாய் குழந்தை வந்துட்டு டெலிவர் பண்றாங்க, எப்படிப்பட்ட ஒரு போல்டான நான் அப்படி இப்படின்ட்டு அந்த ஒரு படத்துல சொன்னாக்கான்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு பொம்பளை இருந்தா கூட குழந்தை பெற்று தன்னுடைய குழந்தையை தூக்கும்போது தாய் அது வந்துட்டு அந்த ஒரு மென்மையான குணம் இயற்கை அவளுக்கு கொடுக்குது. தந்தைக்கும் தானே இருக்குது. தந்தைக்கு இருக்கு, ஆனா தாய் அளவுக்கு கிடையாது. நீங்க புரிச்சுக்கணும். நம்ம வந்துட்டு யூனிவர்சல் ஃபேக்டை நம்ம ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்க. ஏன் பெண்கள் மென்மையாவே இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்க வேணும்? ஸ்ட்ராங்கா இருங்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? மென்மையா பார்க்குற எவ்வளவோ பெண்கள் நீங்க வந்துட்டு வெளியே அப்படியே மென்மையெல்லாம் தெரிவாங்க, வீட்டுக்குள்ள போங்க அது புருஷனுக்கு தான் தெரியும், பூரிகட்டை பிஞ்சிரும். பார்த்துருக்கிறீங்களா? அங்க அப்ப நீங்க மென்மையை பத்தி பேசுங்களேன். அதெல்லாம் கிடையாதுங்க. அதை ஒரு எடுத்துக்காட்டு கூட சொல்லுவாங்கல்ல, வெளியே வந்துட்டு என்னதான் புலி வந்துட்டு சுற்றிக்கிட்டே இருந்தாலும் வீட்டுக்குள்ளே போனால் துர்கா மாதா ஏறி உட்காந்துப்பா. புரியுதுங்களா? இதுதான் வீரம். இல்லை பெண்கள் போல்டு இல்லைன்னு அர்த்தம் கிடையாதுங்க. அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் போல்டாக இருக்காங்க, ஆனால் சமுதாயத்தில் போல்டாக வர முடியுதா? பொது வாழ்க்கையில் போல்டா வர முடியுதான்றதா இப்ப கேள்விக்குறி. நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிட்டு இருக்கு, ஆனா அது பத்தாது. இன்னும் பல துறைகள்ல ஆண் ஆதிக்கவாதிகள் இருந்துட்டு தான் இருக்காங்க. நீங்க வந்து முன்னாடி ஒரு இன்டர்வியூல சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி ஒரு நடிகை வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவங்க இதெல்லாம் வெளியே சொல்லும்போது அது வந்து ப்ராஸ்டியூஷன் அவங்க பண்ணது, இது வந்து அவங்க போயிருக்க கூடாது, அது அவங்க போனது தான் தப்புன்னு சொல்லி அவங்கள தப்பு சொல்லியிருந்தீங்க. அவங்க போனாங்க போகலங்கிறது ஆக்சுவலாக அவங்க சாய்ஸு, நம்ம அதுக்குள்ள போவேணான்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு ஆளுமையில இருக்கவங்க, அந்த வாய்ப்பை கொடுக்கறதா இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் அதை கேட்கக்கூடாது இல்லையா? அது கேட்கறது ஒன்று நான் சொல்றேன், இஷ்டம் இல்லாத எந்த பெண்கள்கிட்டையும் ஒரு ஆண் போய் கம்பல் பண்றானா அது கிரைம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அந்த 1000 ரூபாய் சலுகைக்கு ஒவ்வொரு மாதம் கிடைக்கணும்னு ஒரு கணவனை இழந்த ஒரு பெண், விஏஓ ஆரோக்கியதாஸ் அந்த கேஸு, என்னோட வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வான்ட்டு ஒரு கேஸுங்க. இப்போ ரீசெண்டாக அது ஒன்று நடந்தது, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் அப்படின்னு நினைக்கிறேன். இது விருப்பமில்லாத அந்த பெண் அது சொல்லுது, அந்த ஆடியோ கேட்டிங்கன்னா, எனக்கு இதெல்லாம் விருப்பம் இல்லைங்க, நீங்கள் விஏஓ உங்கள் வேலையை பண்ணுங்க. ஆரோக்கியதாஸ் ரொம்ப பாப்புலர் இஷ்யூ அது ஆனது, ஓகேங்களா? இவன் கம்பல் பண்ணுறான், இது கிரைம். ஒரு பெண் வந்துட்டு தான் ஃப்ளெக்சிபிள் அப்படின்ற மாதிரி எல்லா சிம்டம்ஸையும் காமிச்சு நான் எல்லாத்துக்கும் ரெடின்னு வரும்போது எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லாமல் நிறைய நடிகைகள், நிறைய மாடல்ஸ், இன்டர்நேஷ்னல் மாடல்ஸ் ஃபீல்டில் வந்திருக்காங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பெண்ணுடைய சாமர்த்தியம். அதாவது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? இப்போ எனக்கு நீங்கள் சில இன்டர்வியூஸ்லாம் பார்த்துருப்பீங்க, நடு ரோட்டில் நைட்டு 11 மணிக்கு ஒரு ப்ரொடியூசரை செருப்பால் அடித்த கதையெல்லாம் இருக்கு, கேள்வி கேட்டிருப்பீங்க, ஓகேங்களா? நான் மீடியா இண்டஸ்ட்ரியே போகல, டைட்டில்லாம் வின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மிஸ் சவுத் இந்தியாவில் என்னுடைய ஐஸ்க்கும் என்னுடைய ஹேருக்கும் சப் டைட்டில்ஸில் வின் பண்ணேன். நினச்சா போயிருக்கலாம், இருக்கு இது நான் சொல்லிடுறேன்.
ஒரு பெண் வந்துட்டு ஒரு மீடியா இண்டஸ்ட்ரிக்கு ட்ரை பண்ணும்போது 2 வகை. எனக்கு எல்லாமே இருக்கு. அதாவது என்கிட்ட பணம் இருக்கு. எனக்கு வந்து நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு. எனக்கு ஒரு ஃபேம் வேணும். எனக்கு ஒரு ஆசை நான் நடிக்கணும். கையில பணம் இருக்கும். அந்த பொண்ணுக்கு அது வெறும் சாய்ஸ். நான் போவேன், போக மாட்டேன். சில பெண்கள் கனவு எளிமையான குடும்பத்தை சார்ந்தவங்களா இருப்பாங்க. வீட்டில் இருக்கவங்க கிட்ட சண்டை போட்டு கிராமத்துலேயோ இல்லை ஊர்லேயோ சண்டை போட்டு சென்னையில் வந்து கோடம்பாக்கம்ல ஒரு டார்மிட்டரியில் அப்படியே இருந்துக்கிட்டு எப்படியாவது ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு தேடுற அப்படிப்பட்ட ஒரு பெண்கள்கிட்ட இந்த மாதிரி கார்னர் பண்ணும்போது அவங்களுக்கு வேற வழி இல்லை. நீங்க சொல்றது அது கரெக்ட் தான். அவங்க அப்படி பண்ணும்போது வேற அவங்களுக்கு ஒரு வழி இல்லை. பட் நான் என்ன சொல்றேன்னா, ஒரு பெண் சமாளிச்சு வாழணும், தனி மனித ஒழுக்கத்தோடு வாழணும் அப்படின்னா எவ்வளவோ இருக்கு. எவனாவது ஒருத்தன் அப்படி கேட்டான்னு வைங்க, செருப்பாலேயே அடிச்சு அதை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு மற்ற வேலையை பார்த்துட்டு போற தைரியம் ஏன் பெண்களுக்கு வரல? அதை தான் நம்ம கொண்டு வரணும். எக்ஸ்போஸ் பண்ணிட்டு தைரியமா இருந்துட முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன் இருக்க முடியாது? இப்போ ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிறோம். ஒரு ஸ்கூல்ல வந்து இப்பெல்லாம் இப்போ ஸ்டாஃப்ஸ் கூட ஏதோ ஒன்று பண்றாங்க. இப்போ அதே பசங்க வெளியே சொல்ல மாட்டாங்க. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபீஸ் கட்டுறாங்க, படிக்கிறாங்க, அவங்க தான் சர்டிஃபிகேட் கொடுத்தாகணும். ஓகே. சினிமா துறையை பொறுத்த வரைக்குங்க நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். எல்லா துறையிலுமே இருக்கு. நான் டெக்னோக்ரேட், என் ப்ரொஃபஷன் நான் டெக்னோக்ரேட். நல்லவன் பொம்பளை பொறுக்கி எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இருப்பான். சினிமா துறையில் அதிகமாக இருக்கு. ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அது காரணம் என்னென்னா மீடியாவில் ஓப்பனாக தெரியுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம இழுத்து போத்திட்டு ஒரு ஐடி கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு வருது வேற. ஒரு பொண்ணு அரைவரியாக ட்ரெஸ் பண்ணிட்டு ஸ்க்ரீனுக்கு முன்னாடியே ஆடும்போது ஓகேங்களா, அந்த பொண்ணு மேலே உள்ள ஒரு கான்ட்ரவர்சி ஹெவியாக தெரியறதுனால இதை நம்ம வந்துட்டு பெரிய பேசும் பொருளாக பேசுகிறோம். ஒன்றும் இல்லை, கூவத்தூர் சம்பவமே முன்னாடி இருக்கிற அதே சம்பவம் தான் புதுசாக வந்தது. புது நியூஸில் எதுவுமே இல்லை, அப்போவே எல்லாம் பேசினது தான். த்ரிஷான்ற பேர் வந்ததுக்கு அப்புறம் தானே நம்ம எல்லாம் பேசுகிறோம். அதுதான் இங்கே நடந்துட்டு இருக்குங்க. நம்ம அவங்கள ப்ளேம் பண்ணுறது இவங்கள ப்ளேம் பண்ணுறது இங்கே இல்லைங்க. பெண்களுக்கு நான் அதை தான் சொல்லுவேன். பெண்களுக்கு போதிய விழிப்புணர்வை நம்ம கொடுக்கணும், அவங்க அதை எடுத்துக்கணும். நம்ம அவங்க மேலே இவங்க மேலே வந்து பழி போடுறோம்ல, அந்த தைரியம் இவங்களுக்கு வர. இப்போ நீங்கள் ஒரு வார்த்தை கேட்டிங்களா, அப்படி சொல்லிட்டு அவங்க அந்த இண்டஸ்ட்ரியில் இருந்துருவாங்களான்னு சொல்கிறீங்கல்ல, ஏன் அந்த ஒரு இண்டஸ்ட்ரியை நம்புறீங்க? ஒரு பெண் நினைச்சா என்ன வேணாலும் பண்ண முடியுங்க. என்ன வேணா பண்ண முடியும். பட் நமக்கு என்ன பண்ணணும்னு ஒண்ணு இருக்குல்ல. இப்போ எனக்கு இதுதான் பண்ணணும்னு நல்ல முறையில கரெக்ட்டா ஸ்கூல்ல கூட சொல்லிட்டு அதுக்கு அப்புறம் அந்த கிளாஸ்ல இருக்க முடியாது. அது வேறங்க, நிச்சயமா இருக்க முடியாது. காலேஜ்ல சொல்லிட்டு அங்க இருக்க முடியாது. ஒரு ஐடி கம்பெனில அதை சொல்லிட்டு அங்க இருக்க முடியாது. ஏன் இப்ப வேற வேலைக்கு போலாம்னா நான் இதானே படிச்சேன். அப்ப ஐடி கம்பெனி பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேங்க, அவன் அப்படி கேக்குறாங்கிறதுனால நான் அதை வந்து வெளியே சொல்லிட்டு அங்க இல்லாம நான் வேற ஐடி கம்பெனியை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிடுறேன். எந்த ஒரு எம்என்சி கம்பெனிலயுமே வந்துட்டு எம்ப்ளாயி வாய்ஸ்ன்னு இருக்கு. இப்போ ஒரு பாஸ் வந்துட்டு ஒரு பொண்ணை டார்ச்சர் பண்ணுறான்னு வைங்க, எம்ப்ளாயி வாய்ஸ்ட போய் ஹெச்ஆர்ட்ட அவங்க ரைஸ் பண்ணுவாங்க. யாருக்குமே தெரியாது இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு. இன்வெஸ்டிகேஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆக்ஷன் ஹை லெவலில் எடுப்பாங்க. இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே அங்கே உள்ள கூட ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயிஸ்க்கே தெரியாத மாதிரி பார்த்துப்பாங்க. அப்படிப்பட்ட நாகரிகமும் ப்ரோட்டோகால்ஸும் தான் எம்என்சி ஐடி கம்பெனிஸில் நடக்குது. கூட என்ன நடக்குதுன்னு தெரியாது. காலேஜஸ் முதல்ல எப்படின்னா ஒருத்தர் இன்னொருத்தரை வந்துட்டு ப்ளேம் பண்ணாங்க அப்படின்னா இன்டர்னல்ஸ் மார்க்கில் கை வைக்கிறது எல்லாம் நடந்துட்டு இருந்தது. இப்போ என்ன ஆயிடுச்சு தெரியுங்களா, காலேஜில் எல்லாம் கூட்டமாக உட்காந்து ஸ்ட்ரைக் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா கரெக்டாக வந்துட்டு கோர்ஸ் அவங்க சொல்லி தர்றதில்லன்னு ஓப்பனாக ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க. அப்போது எல்லாரும் சேர்ந்து நின்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதா? எல்லாம் சேர்ந்து நின்று ஒரு விஷயத்துக்கு போராடினா அதுக்கு நியாயம் கிடைக்குதா இல்லையா? இது நியாயம் கிடைக்குது. இதெல்லாம் நம்ம விக்டிம் சைடுல இருந்து பேசுறோம். ஒருத்தங்க இதெல்லாம் பண்றாங்க. எப்படி சொல்றீங்க? சாரி, விக்டிம்ஸ்னு எப்படி சொல்றீங்க? விக்டிம்னா யார் வந்து இப்ப யார்கிட்ட வந்து கேக்குறாங்களோ அவங்க அது விக்டிம்னு வச்சுக்கோங்க. கேக்குறாங்க. எந்த ஒரு பொண்ணுனாலும் அவளுக்கு பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ செருப்பு கழட்டி அடிக்க வேண்டியதானே? அது வன்முறை இல்லையா? ஏங்க செருப்பு கழட்டி ஒருத்தன் வந்துட்டு கேட்குறான், ஒன்றும் இல்லை, கை கால் வந்துட்டு முடமான ஒரு ஆம்பளைங்க தன்னுடைய தங்கச்சியை ஏதாவது பார்த்துட்டு லைட்டாக கையை பிடிச்சி இழுக்கிறான்னு வைங்க, முடமான ஒரு ஆம்பளை கையில இருக்கிறத எடுத்து அடிக்க கொண்டு வர மாட்டானா? அது ஏன் ஒரு ஆண் வரணும்? அந்த பெண்ணை அடிக்கலாம்ல? அடிக்கலாமே. அததான் இப்ப நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் நான் கேக்குறேன், ஏன் ஆக்சுவலா அடிக்கணும்? அது வந்து ஏன் தப்புன்னு அவங்களுக்கு சொல்லக்கூடாது? நம்ம தப்புங்கிற மாதிரி ஏன் பேசக்கூடாது? அது ஒரு தப்புக்கு பதில் தப்பு இல்லை. அதாவது ஆண்களுக்கு இது தப்பு தப்பு தப்புன்னு நம்ம சொல்லணும்னா அதை பெண்கள்கிட்ட தான் சொல்லணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆண் பிள்ளையா இருந்தாலும் பெண் பிள்ளையா இருந்தாலும் ஒரு தாயின் மடியில தான் வளர்றாங்க. புரியுதுங்களா? இங்க பெண்களுக்கு கரெக்டான விழிப்புணர்வு இருந்தால் ஆண் பிள்ளையும் நல்லா மேம்பட்டு வளர முடியும், பெண் பிள்ளையும் மேம்பட்டு வளர முடியும். நான் அதுதான் சொல்ல வரேன்.
இப்போ பெண்கள் பத்தி இவ்வளவு பேசுறோம்ல, ஆமா. இப்போ ஆண்கள் பெண்கள் இப்போ கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் சேர்ந்து இருக்காங்கன்னு வைங்க. அந்த பெண்ணுக்கு எல்லா சுதந்திரமும் இந்த கணவன் கொடுத்துட்டு இருக்கான். எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு இருக்கான், நடந்துட்டு இருக்குங்க. இல்ல அது இருங்க சொல்லி முடிக்கிறேன். கொடுத்துட்டு இருக்கான். எக்ஸாம்பிள் இந்த கணவனை சார்ந்து சில பெண்கள் இருப்பாங்கல்ல, இந்த கொழுந்தியா, கூட பிறந்தவ, தாய், என்ன தெரியுமா சொல்லுவாங்க? டே வேலைக்கு போற பொம்பளை ரொம்ப இடம் கொடுக்குற, நாளைக்கு தலையில ஏறி உட்காந்துப்பா. யாரு கண்டாமினேட் பண்றது? பெண்கள். நல்லா புரிஞ்சுக்கணுங்க. ஆண்களை வந்துட்டு ஆணாதிக்கவாதிகள் நம்ம சொல்லிட்டு இருக்கிறது ஒரே ஒரு காரணம் என்னன்னா, அவங்களுடைய அந்த பிசிக்குங்க. நம்ம அவங்கள மீறி ஒண்ணுமே பண்ண முடியாதுங்க. மனதளவுல வீரத்திலையும் மென்டல் பவர் பெண்களுக்கு இருக்கு. அப்போ நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஆண்களை அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கோம்லங்க, ஆண்களை அதை பண்ணு இதை பண்ணணும் அதெல்லாம் சொல்லி எவ்வளவோ வந்துட்டு விழிப்புணர்வு பண்ணியாச்சு. பெண்களுக்கு கரெக்டா விழிப்புணர்வு வந்ததுன்னு வைங்க, போல்ட்னஸ். இப்போ என்கிட்ட யாராவது வந்து தவறா ஏதாவது, மேடம் அந்த அட்வர்டைஸ்மெண்ட்க்கு இன்ட்ரெஸ்டட், அந்த ஸ்பான்சரர் கொஞ்சம் அப்படின்ட்டு தலையை சொரிய முடியுமா? செவனி திரும்பிடாது. புரியுதுங்களா? அந்த பெண்கள் அப்ப நான் எதுக்கு பயப்பில்லை? அதுக்கப்புறம் அடுத்து அவன் என்ன பண்ணுவான் நான் பயப்பில்லை. ஏன் சொல்லுங்க? என்ன பண்ணாலும் நான் ஃபேஸ் பண்ணணும். எங்களை மாதிரி சில பெண்கள் ஃபேஸ் பண்ணி போராட ஆரம்பிச்சிட்டோம்னா எங்களை பார்த்து நிறையா பெண்கள் வருவாங்க. இப்போ நீங்கள் கேட்டிங்கல்ல மென்மையாக தான் இருக்கணுமான்ட்டு, நான் ரொம்ப மென்மையான பொண்ணு என் பர்சனல் லைஃப்பில். என் பர்சனல் லைஃப்பில் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன் பர்சன். பப்ளிக் லைஃப்பில் வந்து நான் நின்று மைக்கை பிடிச்சி நான் பேசினேன்னா நான் காதுலேருந்து ரத்தம் வந்துடும். புரியுதுங்களா? இட் டசன்ட் மீன் ஐ எம் நாட் அ சாஃப்ட் பர்சன். எங்க நீங்க எப்படி இருக்கணுமோ உங்க உரிமைக்காக நீங்க பேசணும்னா அந்த முறையில தான் பேசி ஆகணும். இப்ப இருக்கிற நவீன காலத்தில் நீங்க எதுனாலும் ஸ்ட்ராங்கா பேசுனது. நான் சொன்ன பாருங்க, அந்த கை கால் முடமானவன் எடுத்து ஏதாவது அடிக்க போவான்ல அப்படின்றோம்ல, அது என்ன வன்முறைன்றீங்க? வன்முறை இல்லாதனாலதான் சைல்ட் ரேப்ஸ் நடக்குது. இப்போ ஒண்ணும் இல்லை, இப்போ இந்த பாண்டிச்சேரி சம்பவம் நம்ம பேசணும்ல, நம்ம சிறுமி 9 வயது சிறுமிங்க 5ஆம் கிளாஸ் படிக்குதா, இதை பத்தி நம்ம இப்போ பேசுறோமே, எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு சம்பவம் ஞாபகப்படுத்துற. 2018 திருமுல்லை வாயில்ல 4 வயசு பெண் குழந்தை எல்கேஜி படிச்சுட்டு இருக்கு நம்ம ஊர்ல. அந்த பொண்ணை 56 வயசை சேர்ந்த மீனாட்சி சுந்தரமா ரேப் பண்ணி கை காலை கட்டி போட்டு கொன்னு போட்டு அந்த கொலைய மறிக்கிறதுக்கு அந்த ஆளுடைய துணைவியாரே வந்துட்டு துணை போய் அந்த கேஸ் இன்னும் முடியல தெரியுங்களா? வன்முறையோ இல்லை வீரியமோ, வன்முறையை நான் வந்துட்டு ஆதரிக்கிறேன்னு சொல்ல வரல, ஆனா இறங்கி வந்துட்டு அழுத்தி போராடணும்ல. 2018 கேஸ் இப்போ என்னங்க வருஷம்? 5 வருஷம் முடிஞ்சிச்சு, 6வது வருஷம் நடந்துட்டு. மீனாட்சி சுந்தரம் ஹார்ட் அட்டாக்ல செத்தாச்சு தெரியுமா? செத்தாச்சு. இப்போ நம்ம அடுத்த கேஸை பத்தி பேசிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தடவை வரும்போதே நின்று வந்துட்டு போராடுறக்கு ஆள் இல்லை. ஒரு 2 நாள் போராடுவோமா, 3ஆவது நாள் புதுசா ஏதாவது நியூஸ் வரும், டைவர்ட் பண்ணுவாங்க, டைவர்ட் பண்ணுவாங்க. அதை நோக்கி நம்ம போயிட்டு இருப்போம். அப்போ நம்ம கிளியரா இருக்கணுங்க பெண்கள். சில பெண்கள் வந்துட்டு முன்னேறணும்னா பல பெண்கள் இங்க ரிஸ்க் எடுத்து இறங்கிதான் ஆகணும். அதுல ஒரு பெண்ணா கூட நான் நினைச்சுப்பேன். என்ன ஃபெமினிசம் பத்தி நீங்க நிறைய பேசுனீங்க. உங்க டைமுக்கு ரொம்ப நன்றி மேடம். தேங்க்யூ.